ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான ஆலோசனை யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 12 verse 26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற அநேகருக்கு எதிர்பார்ப்பு என்ன? பிதாவினால் கனப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் பிதாவினால் கனப்படுத்தப்படுவது உண்மைதான். கனம் என்பது நமக்கு அவசியம்தான். ஆனால் அந்த கனத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, அவர் இருக்கிற இடத்திலே நாமும் இருக்க வேண்டும். Dear children of God, the word of God says, if anyone serves the Lord Jesus Christ, Father God will honor him. There are people, they expect the honor of God, but they do not want to satisfy the conditions or prerequisites which God has set before our honor. The first condition is, if anyone serves Jesus Christ, he needs to follow Jesus. We should not follow anyone in this world, but we need to follow our Lord Jesus Christ. Our Lord Jesus Christ had a sacrificial life. He did not have anything for him. He was moving with compassion to everybody whom he saw. These are the three important qualities our Lord Jesus Christ had. The same way, we should not have any affinity on anything in this world. We should always give everything, whatever we have, for others. And we always have to understand those people, those who are in our ministry, they need more compassion. They need more love of God. And also, we need to be with our Lord Jesus Christ wherever he is. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல தங்களுக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் பிறருக்காக கொடுக்கவும் பிறர் மேல் மனதுருக்கம் உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, இயேசுவானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் நாம் இருக்க வேண்டும். அநேக வேளைகளிலே இயேசுவானவர் இருக்கிற இடத்துல மனிதர்கள் இருப்பதில்லை. People are not with our Lord Jesus Christ. But his expectation is wherever he is, we also have to be there. We should not choose our own priority. If the Lord Jesus Christ tells us to go to a particular place to minister, we should follow. Then only he will come along with us. There are times people choose on their own priorities. That is not going to help you to receive the honor of God. So we always have to understand, wherever Jesus wants us to go, we need to go. Wherever he wants us to minister, we need to minister. அத்துடைய பிள்ளைகளே, அவர் இருக்கிற இடத்துல நம்ம போகணும். அவர் சொல்லுகிற இடத்துல ஊழியம் செய்யணும். அப்பொழுது பிதாவானவர் நம்மை கனப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய கனத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவும், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவரோடு கூட இருக்கவும் தேவரீர் எங்களுக்கு உதவி செய்தரும். எங்களுடைய சுயத்தை நாங்கள் வெறுக்கவும், எல்லாவற்றையும் கர்த்தருக்காக விட்டு கொடுக்கவும் கர்த்தாவை எங்களுக்கு உதவி செய்தரும். உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம்.
நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்கப்பா. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஊழியத்துடைய தேவைகளை சந்திங்க. ஊழியங்கள் உமக்கென்று நடக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தருளும். குறைவுகளை குற்றங்களை மன்னித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.